கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த எளிய சிறிய திறமைகளை வைத்துக்கொண்டு கடவுளுடைய பணியை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னிடம் எதுவும் இல்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்கிற பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய பிறப்பே நமக்கு வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய வரம். இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்திருக்கிற அத்துணை பேருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு வரத்தோடு தான் பிறந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் ஒரு திறமையோடு தான் பிறந்திருக்கிறோம். அப்படி என்றால் இங்கே எனக்குள் இருக்கிற திறமையை நான் முதல்ல உணர வேண்டும், கண்டு அறிய வேண்டும். அப்படி அறிந்து கொள்கிற பொழுது நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல, அந்த பணியில், இந்த வாழ்க்கையில் நான் அதை வெளிப்படுத்தி இந்த உலகத்தை பண்படுத்துகிற ஒரு கருவியாக, பாதுகாக்கிற ஒரு அரணாக என்னை நான் வடிவமைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எனக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி நான் ஒளிந்து கொள்கிற பொழுது, இந்த உலகத்தை அழகாக்குற, அந்த நேரத்தை அற்புதமாக மாற்றுகிற அந்த பணியிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்கிறேனோ, அப்பொழுது கடவுளுடைய கைகளாக, கடவுளுடைய இந்த பாதுகாக்கிற, பண்படுத்துகிற அந்த பணியிலிருந்து என்னை நான் விடுவித்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த உவமையை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒருவருக்கு 5 தாலந்து கொடுக்கப்படுகிறது, இன்னொருவருக்கு 2 தாலந்து கொடுக்கப்படுகிறது, இன்னொருவர் 1 தாலந்தை பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சமமான திறமை என்று எங்கும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. ஒருவர் பாடுவதில் வல்லவராக இருப்பார், இன்னொருவர் நடிப்பதில் வல்லவராக இருப்பார், இன்னொருவர் மற்றவரை அன்பு செய்வதில் வல்லவராக இருப்பார். மனிதனுக்கு மனிதன், மனுஷிக்கு மனுஷி, இந்த திறமைகள் என்பது, மனப்பக்குவம் என்பது, புரிதல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட மாறிக்கொண்டே இருக்கிற இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவர்களுக்கும் இடையே ஒரு தனித்தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தனித்தன்மைதான் அந்த மனிதனை அவன் சிறந்தவன், அவன் குறைந்தவன், அவன் எதுக்கும் உதவாதவன் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டே இருக்கிறது.